ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் வித் ஹரி சிபிஏ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான மற்றும் சுவையான இளநீர் மீன் குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். அயிலை மீன், பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், தக்காளி விழுது, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, எலுமிச்சை அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 இளநீர், வெந்தயம், மிளகாய்த்தூள், சோம்பு, மல்லித்தூள், கடுகு. இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போது 2 தக்காளி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், வதக்கிக்கலாம். இதுக்காக நம்ம தண்ணி சுத்தமாக ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் இளநீர் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். அடுத்து இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். எண்ணெயில் இது நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கிக்கலாம். சோம்பு, 2 தக்காளி விழுது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன், இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்காக நம்ம இளநீர் எடுத்து வச்சுருக்கோம், அந்த இளநீர் மட்டும்தான் ஊற்ற போகிறோம். வேறு எந்த இதுவுமே இல்லை. தண்ணீர் சுத்தமாக ஆட் பண்ண போகிறதில்ல, இளநீர் மட்டும்தான் ஊற்றுறோம். இப்போது இது நல்லா கிரேவியாக நல்லா கலக்கிடணும். இது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ புளிக்கரைசல், இது ஒரு லெமன் சைஸ் புளிக்கரைசல். புளி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதித்து வரணும். மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போது நல்லா மசாலா கொதித்து வந்துருச்சு. நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போடும்போது பார்த்து போடுங்க, ஒவ்வொன்றா போட்டால் போதும். மேலே போடும்போது உடஞ்சி போயிடும். நம்ம தனித்தனியாக கவனமாக போடணும். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் போதும். மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இதோட மசாலாலாம் சேர்ந்து நல்லா அந்த இளநீர் அந்த சுவையாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணீர் சுத்தமாக சேர்த்தலை. அந்த மசால் இளநீர் நல்லா மீனில் நல்லா இறங்கியிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை உடையக்கூடாது, தனித்தனியாக கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும், 10 நிமிஷம் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங்.